காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. மன உளைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான்? அவன் தேடிய செல்வங்கள் யாவுமே ஒன்று சேர்ந்ததுனால், கருணாநிதி வீட்டில் சேர்ந்தனால வந்த தொல்லை இதெல்லாம். ஒரு நடிகர் யார், திரு ரஜினிகாந்த், அவர் சொல்கிறார், அதாவது புரட்சி தலைவர் வந்து கருணாநிதியால் தான் வந்து வளர்ந்தார்னு. அவர் வரலாறு தெரியாது அவருக்கு. இன்னும் பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொல்லாத வேலையெல்லாம் தூங்குதப்பனா இந்த ஸ்டாலினை தான் மனசு வச்சு அன்னைக்கு பாடியிருக்காரு போல இருக்கு. அன்னைக்கு பார்த்தா ஒன்றும் கிடையாது, போயிட்டார் அவர் பாட்டு ஊருக்கு. ரிமோட் முதலமைச்சர், நாடு எக்கேடை கெட்டு போனால் என்ன, சட்ட ஒழுங்கு மோசமாகட்டும், விலைவாசி ஏறினே போட்டோம், சரக்குக்கு மட்டும் 10 ரூபாய் ஏற்று, சரக்குக்கு 10 ரூபாய் ஏற்ற. குடிமகன்லாம் இப்போ ரொம்ப கோபமாக இருக்காங்க. எலெக்ஷன் வரத்த பார், பார்லிமெண்ட் எலெக்ஷன். இப்போ அவங்க வேண்டது என்ன தெரியுமா, சாமி இந்த பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வரக்கூடாதா, ஒட்டு மொத்தமாக இவன் வந்து வனவாசம் அமைச்சிடலாமே, அதுதானே வேண்டுறாங்க. அது நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த தின விழா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எழுச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களால் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியாக ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் நம்முடைய தங்க தலைவன், தான தலைவன், சகாப்தத்திலே வரலாறு படைத்த தலைவன், அது மட்டுமில்லாமல் இன்றைக்கும் உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழருடைய அத்தனை நெஞ்சங்களில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் அவர்களுடைய பிறந்த விழா, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவாக இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் நம்முடைய மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுகின்றது. புரட்சி தலைவர் என்று சொல்லும்போது அரசியலிலும் சரி, அதே போன்று திரைப்படத்திலும் சரி, ஒரு முடிசூடா மன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை சொல்ல வேண்டும். திரைப்படத்துறையில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்கள் யார் யார், மெய்யப்ப செட்டியார், அது மாடர்ன் சுந்தரம், அதே போன்று பல தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் இருந்த காலத்திலே அவர்களெல்லாம் கூட பின்னுக்கு தள்ளி தானே ஒரு திரைப்படத்தை தயாரித்து அந்த திரைப்படத்தை ஒரு பொன்விழா கண்ட ஒரு மாபெரும் சரித்திர நாயகர் என்று சொன்னால் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை சொல்ல வேண்டும். நாடோடி மன்னன் படம் பார்த்துருப்பீங்களா? நாடோடி மன்னன் அப்போ சொன்னார், நாடோடி நம்ம இந்த படம் வந்து ஓடினா மன்னன், இல்லைன்னா நாடோடி. 1958 வந்த படம் அப்படி ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. பட்டி தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரும் வரலாறை படைத்த ஒரு மாபெரும் ஒரு திரைப்படம் என்று சொன்னால் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது புரட்சி தலைவர் பொறுத்தவரை ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒரு சிறந்த டைரக்டர். அந்த படத்துக்கு யார் டைரக்ஷன் தெரியுமா? நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதில் ஒரு எனக்கு முக்கியமாக ஒரு சீன் வந்து புரட்சி தலைவரை பற்றி சொல்லணும்னா, அப்போ வந்து PS வீரப்பா அவர் வந்து சரோஜி தேவி அம்மாவை என்ன பண்ணுவார், வளர்த்தவரே வந்து கன்னித்தீவு கொண்டு போயிடுவார் அவர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்போது சரோஜி தேவி வந்து பிடிக்காது அந்த கல்யாணம், என்ன வளர்த்தவரே இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஏற்பட்டு இருக்கும்போது சரோஜி தேவி அம்மா பொறுத்தவரை வந்து புரட்சி தலைவரோட ஒரு லவ். அதனால் அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா கஷ்டமானு சொல்லிட்டு புரட்சி தலைவரை நினைத்து ஒரு பாடல் வரும் பாரு. அந்த பாடல் தெரியுமா? என்ன பாடல்னு? என்ன பாடல் அது? என்ன பாடல்? வீர மாமுகம் தெரியுது, அது வெற்றி புன்னகை புரியுதுன்னு சொல்லிட்டு எங்கே எங்கேன்னு சொல்லிட்டு அந்த பாடல், அது இன்றைக்கும் கேட்டு பாருங்கள். அந்த பாடல் அது சரோஜி அம்மா வந்து அந்த பாடல் வந்து அந்த அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர், அப்போ தான் முதல்ல பாதி வெள்ளை பாதி கலர் அந்த படம். அப்போது எங்கே எங்கே எங்கேன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் வந்து நினைக்கும் போது
அதை புரட்சி தலைவர் வந்து பார்த்து அப்படியே அந்த கால விழுதல் அப்படியே வந்து அந்த பால்கனியில் குதிப்பார். குதிச்சோன்னா ஒரு ஸ்மைல் பண்ணுவார் பாரு, அந்த சிரிப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இப்போவும் நடிகர் சிரிச்சா எப்படி இருக்கு? யார் சிரிக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன்னா ஒரே மன்னன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அப்படி ஒரு ஸ்டைலாக அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்போ தான் ரொம்ப சந்தோஷத்தில் வீரமாகவும் தெரியுது, அந்த வெற்றி புன்னகை புரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஹிட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீனு, அப்படியே மெய் செலுத்துகிறோம். அதே போல் வந்து வரி வசூல் பண்ணுறதுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மன்னர் வந்து தலைவர் மாதிரி ஒரு வேஷம், இவர் நாடோடி மாதிரி ஒரு வேஷம் இல்லையா? அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு வந்து கிஸ்தி கட்டணும். அந்த கிஸ்தி கட்டுறதுக்கு அந்த காவலர் கேட்பார், பணத்தை எடுன்னு. அவர் அந்த இதெல்லாம் இந்த பையை எடுத்து பணத்தை அப்படியே கொட்டு வர்றாரு. கொட்டுன முகத்தை பார்ப்பார். முகத்தை பார்த்தா அப்படியே அங்கே இருக்கிற மன்னரும் இவரும் ஒரே ஃபேஸு, அப்படியே பார்த்து ஒரு சல்யூட் அடிப்பார் அவர். அந்த நேரத்தில் பார்க்கணும் அந்த சீனை, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன். அதே போல் ஒரு தயாரிப்பாளர்களாக ஜாம்பவனில் இருந்த காலத்துலேயே அவங்களே தண்ணி குடிக்க வச்சு படத்தை தயாரித்து வெற்றி கண்டார். ஒரு நடிகர் யார், திரு ரஜினிகாந்த், அவர் சொல்கிறார், அதாவது புரட்சி தலைவர் வந்து கருணாநிதியால் தான் வந்து வளர்ந்தார்னு. அவர் வரலாறு தெரியாது அவருக்கு. புரட்சி தலைவரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 150 படங்களுக்கு மேலே நடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 1958 வந்து திரு கருணாநிதி வசனம் எழுதினார். வசனம் எழுதலையே. அதுக்கு பிறகு வந்த படம் தாயை காத்த தனையன், தர்மம் தலை காக்கம், தாய் சொல்லி தட்டாது, அப்புறம் வந்து இந்த மாதிரி தாலி நிறைய படம், அப்புறம் பணக்கார குடும்பம், பணம் படைத்தவன், அப்புறம் பாசம், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள். இதெல்லாம் வெற்றி படங்கள் எல்லாம் உருவாச்சு. கருணாநிதி பொறுத்தவரை வசனம் எழுதுனதில் ஒரு 4 படம் 5 படத்தில் ஒரு 2 படம் எட்டாக இருக்கலாம், சில படம் ஊற்றிக்கிச்சு. அதனாலே அவர் தலைவர் கூப்பிடல, உன்னை கூப்பிட்டு படத்தை வசனம் எழுதணும்னா படம் ஊற்றிக்குன்னு சொல்லிட்டு அதோட மூடு விழா பண்ணார் அவர். அப்படி மூடு விழா பண்ணி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட படங்கள்லாம் 1001 என்ன வசனம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அவர் இவர் சண்முகம் வசனகர்த்தா சொல்லுவார். நம்பியார் பேசுவார் அவர். அதாவது சினம் கொண்ட யானை, இது சரி, மதம் கொண்ட யானை, இது மாதிரி மதம் கொண்ட யானை கோபம் கொண்டால் என்ன செய்யும் தெரியுமானாரு, அது சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடினார். அந்த மாதிரி தோல்வி எதிரிக்கே பரிசளித்தவன் நான் சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்து பெரிய அளவு ஹிட்டாச்சு. 1001, அதே போல் உலக சுற்று வாலிபன், இப்படி பல வெற்றி படங்களை வந்து திரைப்படத்தை வந்து ஒரு மீடியா, அந்த மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு அதை நம்ம வந்து பயன்படுத்தி அதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நெறிமுறைகள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற வகையில் வந்து பணத்தை பார்க்கல. அவர் ஒரு கொள்கையில் உறுதியாக இருந்து சமுதாயத்தை பார்த்தார். அதனால தான் அவர் இன்றைக்கும் வந்து அவர் இல்லைனா கூட 107வது பிறந்தநாள், இன்னும் 1007வது பிறந்தநாள் கூட இந்த உலகம் கொண்டாடும் அந்த அளவுக்கு. ஏன்னா பாடல்கள் அந்த மாதிரி இப்போ நாடோடி மன்னன் பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான பாட்டு, பட்டுக்கோட்டையார் பாடல்கள் எல்லாம் புரட்சியோட அந்த எண்ணத்தை அந்த மாதிரி எழுதுனாங்க எல்லாமே. காடு விளைஞ்சிது மச்சான் நமக்கு கையங்காலம் தான் மிச்சம், கையங்காலம் தான் மிச்சம், காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே, மன உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் யாவுமே ஒன்று சேர்ந்ததுனால், கருணாநிதி வீட்டில் சேர்ந்ததுனால வந்த தொல்லை, இதெல்லாம் சேர்ந்ததுனால் வந்த தொல்லை அடி. அப்போ வந்து கஞ்சி என்று இப்போ கஷ்டம் இது பார்க்காம சிந்தித்து முன்னேற சொல்லிட்டு அவ்வளோ அருமையான கருத்து. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, ஒரு படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஒரு பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொல்லாத வேலையெல்லாம் தூங்குதப்பனா இந்த ஸ்டாலினை தான் மனசு வச்சு அன்றைக்கி பாடியிருக்காரு போல இருக்கு. அன்றைக்கி பார்த்தா ஒன்றும் கிடையாது, போயிட்டார் அவர் பாட்டு ஊருக்கு. ரிமோட் முதலமைச்சர், நாடு எக்கேடை கெட்டு போனால் என்ன, சட்ட ஒழுங்கு மோசமாகட்டும், விலைவாசி ஏறினே போட்டோம், சரக்குக்கு மட்டும் 10 ரூபாய் ஏற்று,
சரக்குக்கு 10 ரூபா எடுத்தப்ப குடிமகன்லாம் இப்போ ரொம்ப கோபமாக இருக்காங்க. எலெக்ஷன் வரட்டும் பாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ குடிமகன் உள்ளே அந்த இதை பாரு. ஏற்கனவே 10 ரூபா பாலாஜி அவர் உள்ளே போயிட்டார். அவர் இப்போ அந்த 10 ரூபா இப்போ அரசாங்க கருவூலத்துக்கு போதோ இல்லை தனிப்பட்ட குடும்ப கருவூலத்துக்கு போதோ அது யாருக்கும் வெட்ட வெளிச்சம், அது ஓகே. அந்த மாதிரி மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதே போல் அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை, சட்ட ஒழுங்கு மோசம். சிவகங்கையில் 5 பேர் படுத்துருந்தாங்க வெட்டிட்டான் போட்டு. ஒரு திமுக வட்டச்செயலாளரை போட்டு தள்ளிட்டான். ஒரு எம்எல்ஏ ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ 1ஆம் தேதி நம்ம பொதுச்செயலாளர் அறிவிப்பின்படி நம்ம மின்ட் இருக்கு இல்லையா, தங்கசாலை எல்லாரும் வரணும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன் நான், புரியுதுங்களா? அப்போ காலைல 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம். இந்த மாதிரி ஒரு தலித் சகோதரி, அந்த பட்டச்செயலாளர் சொல்லிடணும், தலித் சகோதரி. அந்த சகோதரி வீட்டில் வேலை செஞ்சதுக்கு அவ்வளோ அந்த பல்லாவரம் எம்எல்ஏ திரு கருணாநிதி அவருடைய மகன், அவருடைய மருமகள் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச கொடுமை இருக்க. அந்த ஆடியோலாம் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வன்கொடுமை. யாருமே பார்த்தா அந்த வீடியோ அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு சிகரெட்டால் சுட்டு, ஆடையை அவிழ்த்து, அசிங்கப்படுத்தி, போகும்போது வரும்போது அடித்து, தோசை கரண்டியால் சுட்டு, சொல்ல முடியாத அளவுக்கு தாங்கம்னா துயரம். அதுக்கு என்ன பண்ணாங்க, அப்படியே விட்டுலான்னு பார்த்தாங்க. ஆனால் நம்முடைய பொதுச்செயலாளர் அறிக்கை விட்டு நடவடிக்கை எடுக்கின்றார். அதிமுக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக, நம்முடைய பொதுச்செயலாளர் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக வலை வீசி தேடிட்டு வந்தவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இப்போ பொருளில் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் மேலே கடுமையான சட்டங்கள் போட்டு அவர்கள் உடனடியாக ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டில் இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணோம், ஒரு 4 ஆமினிஸ்டாக இருந்தேன் 5 வருஷம். கிட்டத்தட்ட சில வழக்குகள் உடனடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு கிட்டத்தட்ட 15 நாள்லேயே தீர்ப்பு சொல்லியிருக்கோம். 15 நாள்லேயே தீர்ப்பு சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு உடனடியாக இது போன்ற வழக்குகள்லாம் எடுத்து ஒரு 15 நாள் 20 நாள்லேயே தீர்ப்பு கொடுத்து உரியவர்களை நிரந்தரமாக ஜெயிலில் வைக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது இந்த அரசனுடைய கடமை. என்ன, நம்ம ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது கார்பரேஷன் எலெக்ஷன் தெரியும் உங்களுக்கு, என்ன அநியாயம் பண்ணாங்க சென்னையிலன்னு. எல்லாரையும் ஓட்டிட்டு உள்ளே போட்டு குத்துன்னு குத்திட்டாங்க. நம்ம 49 நம்ம பகுதி செயலாளர் அரசு அவர் கவுன்சிலராக வேட்பாளர் நிற்கிறாரு. அந்த டிவிஷனில் ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி பூத் ரிக்கிங் பண்ணுறாங்க, கள்ள ஓட்டுகள் கிடையாது, பூத் ரிக்கிங் பண்ணுறாங்க, பூத்து கேப்சர் பண்ணுறாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பூத் ரிக்கிங் பண்ணுறது தப்பு ஏன்னா ஒருத்தர் வாக்களிப்பது ஜனநாயக கடமை. அந்த வாக்களிக்கின்ற ஜனநாயக கடமையை தடுக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணோம், உரிய வகையில் அங்கே யார் காவல்துறை இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்கிறதுக்காக நாங்கள் போனோம். இந்த மாதிரி பாருங்கள், திமுக குண்டர் படையோடு சேர்ந்துக்கின்னு ஒரு நரேஷ்ன்ற ஒருத்தர், அவர் மேலே பல வழக்குகள், அவர் அடியாட்கள்லாம் கூட்டுன்னு போய் ஓட்டெல்லாம் பூத்தெல்லாம் பிடிச்சி எல்லா பாகத்துலேயும் போட்டுட்ருக்காரு. நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை சொல்கிறதுக்கு போனோம். பேசிகிட்டு இருக்கும்போது உடனே கடன்னு என்ன பண்ணாங்க, எங்களை பார்த்துட்டு எல்லாம் ஓடினாங்க. எங்கள் ஆளுங்க பிடிச்சிட்டு வந்தோன்னா நாங்கள் சட்டப்படி என்ன பண்ணோம், காவல்துறைக்கு ஒப்படைச்சிட்டோம். ஒப்படைச்சவங்க உடனே என்ன பண்ண காவல்துறை காவல்துறை அந்த இது பண்ணதை மீறி காவல்துறை மேலே கல் அடித்து என் டிரைவரை தாக்கி, அதுக்கப்புறம் என் டிரைவர் செயினை ஒரு கிட்டத்தட்ட 1.5 சவரன் செயினையும் திருடிட்டானுங்க. இப்படி ஒரு அராஜகம். ஜனநாயகத்தை ஒரு கடமை, ஜனநாயக கடமை பொதுமக்கள் ஆற்ற முடியாத அளவுக்கு இந்த மாதிரி செய்தவரை பிடிக்கல யாருமே. ஆனால் ஜனநாயக கடமை நம்ம செஞ்சோம், பிடிச்சி போலீஸில் கொடுத்தோம். ஆனால் பிடிச்சி போலீஸில் கொடுத்த நானும் எங்கள் ஆட்கள் மேலேயும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 8 செக்ஷன் மேலே எங்கள் ஆளுங்க மேலே வழக்கு. சரி, வீட்டுக்கு போனோம். நாங்கள் எங்கேயும் போகல, ஓடலை எங்கேயும். இப்போ எம்எல்ஏ இப்போ மருமகளை மகனும் எங்கேயும் போய் பிடிச்சாங்களே, ஓசூர் தருமபுரி, இதே சென்னையில் வீட்டில் தான் இருந்தேன் நான். வந்தாங்க, வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு, அம்மாவும் அதே மாதிரி தான். அம்மா கருணாநிதி 96ல் பொய் வழக்கு போட்டு உள்ளே போனார், பொய் வழக்கு போட்டார். அம்மா அரெஸ்ட் பண்ண வந்தானே கொஞ்ச நேரம் இருங்க, சாமி கும்பிட்டு வரேன், அரெஸ்ட் பண்ணிங்களா, வாங்க போகலாம். அது வீரம். அது ஐயோ கொல்லாதீங்க, ஐயோ கொல்லாதீங்க, அது வீரமா? அது வீரமா? என்ன தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தீங்க? உங்கள் லட்சணம் இதானா? இது
உங்கள் லட்சணம் அப்படி வந்து ஒரு கோழைகளுடைய ஒரு கூடாரம். சும்மா வாய் தான் ஜாஸ்தி. தலைவர் சொல்லக்கூட நமக்கு வாய்த்த அடிமைகள் திறமசாலிகள் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் வாய் தான் காது வரை உள்ளதுன்னு வரும் 1001. அது மாதிரி வாய் தான் வந்து காது வரை இருக்குது. அந்த மாதிரி வந்து அப்படி வந்து ஒரு அலறிட்டீங்க. போலீஸ் வந்த உடனே அம்மா போலீஸ் வந்து அலறினாங்களா போனாங்க. இப்போ நாங்கள் போலீஸ் வந்து அலறோம்னா அங்கே காரண்ட் ஒன்று மனித உரிமை வீரர்லாம் இருந்தது. சரி கொண்டு போய் பூந்தமல்லி சப்ஜெக்டில் தட்டாந்தரில் படுக்க வச்சா. நீ எங்கே வேணால் படிச்சு நீ NCCயில் இருந்தேன், நேவியில் இருந்தேன், நான் பாட்டு ஜாலியாக வந்து தரையில் படுத்தாள் இல்லையா, எப்படி வேணாலும் வந்து நான் வந்து இருப்பேன். எனக்கு ஒன்றும் வந்து ஒரு பந்தா அதே போல் வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையில் எனக்கு கிடையாது எனக்கு. அதனால் நான் வந்து அதை பற்றி கவலையே படல. நான் நீ எப்படி வேணாலும் போட்டுக்கோ, நீ இப்படிலாம் போட்டால் வந்து பேசுறது கம்மி பண்ணுவேன் பார்த்தியா. பேசுவேன், பேசினே இருப்பேன், பேட்டி மூலமாக உங்கள் முகமுடி கிழிப்பேன், பொதுக்கூட்டம் மூலமாக அவங்க முகமுடி கிழிப்பேன். அதெல்லாம் தொடர்ச்சி. இப்போ ஜாமீன்லேருந்து வந்தப்போ என்னாச்சு, வெளில வந்து என்ன ஃபாசிஸ்ட் அரசாங்கம் சர்வாதிகாரி உன்னை என்னென்ன திட்ட முடியும் அத்தனையும் திட்டினேன். நான் திட்டினே இருப்போம் நாங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சேடிஸ்ட்டு. உலகத்தில் வந்து ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். ஒரு அரசாங்கம்னா வந்து ஒரு கட்சினா இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் கூட இடம்பெற்ற காலத்தில் சரி எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகள் சரி விமர்சனங்கள் இருக்கும். யாரையும் நாங்கள் கைது பண்ணது கிடையாது. எவ்வளோ அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க. யாரு மேலேயும் போய் வன்மை எண்ணத்தோடு போய் அவங்கள வந்து கொடுமைப்படுத்த கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தை கூட தாங்கிக்காத அளவுக்கு விமர்சனங்களை எங்களை பிடிச்சி கிட்டத்தட்ட நான் வெளியில் வராமல் இருக்கணும். அன்றைக்கி கவுண்டிங் வந்தோன்னா என்னன்னா உடனே வந்து சென்னையில் வந்து இவங்க ஆளை வச்சுக்கிட்டு இவங்க வந்து கவுண்டிங்கில் வந்து தில்லு முள்ளுலாம் பண்ணுறது அது வந்து தடுத்துருவாங்களே. அதனால் கவுண்டிங்கில் வரக்கூடாதனால இன்னொரு 4 செக்ஷன் போட்டான் என் மேலே. எத்தனை செக்ஷனு? நில அபகரிப்பான். டேய், ஊரையே அடித்து கொள்ளை அடித்து நில அபகரிப்பான ஆளுங்க நீங்கள். எம்எல்ஏ நில அபகரிப்பா. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சொத்து பிரச்சனை அது கோர்ட்டில் போய் சிவில் டிஸ்பியூட் இருக்குது, கோர்ட்டில் போய் தீர்த்துப்பாங்க. அதில் போய் என்ன கோர்த்து விட்டேன். அது இப்போ நீதிமன்றத்தில் வந்து உங்கள் முகமுடி கிழிச்சு அது குவாஷ் பண்ணியாச்சு. நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற, நீ எந்த மன்றத்துக்கு போனாலும் சரி நான் விட மாட்டேன். ஏன்னா நீ வச்சு தான் சட்டம் கிடையாது. சட்டம் பார்த்தினா நீதிமன்றம் தான். நீதிமன்றம்னு ஒன்று இருக்கும்போது கண்டிப்பாக நீதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நாங்கள் நிலவிட்டுவோம். எத்தனை பொய் வழக்கெல்லாம் போடு, எத்தனை நம்ம கேஸ் வேணாலும் போடு, எஃப்ஐஆரில் இருக்க எத்தனை செக்ஷனை போடு, எல்லாத்துக்கும் சரி ஒரு அதை தைரியமாக எதிர்கொண்டு அதையெல்லாம் வந்து முறியடிக்கின்ற ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். அந்த வகையில் எங்களை வந்து 24 மணி நேரத்தில் பிடிக்கிறது என்னையும் நம்ம கழக தோழர்களையும். ஆனால் இந்த தலித் சகோதரியை வந்து கொடுமைப்படுத்தியவங்களை பல நாளாக பிடிக்கல. எடப்பாடியார் அழுத்தம் கொடுத்த பிறகு பிடிச்சாங்க. பிடிச்சி அதுவும் அதுக்கு முன்னாடி என்ன தனிப்படை அமைக்கிறாங்களாம். அது என்ன படையோ தெரியல. அது தனிப்படை அமைக்கிறாங்களாம். தனிப்படை அமைக்கிறோம் வலை வீசி தேடி வராங்கன்றன. அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி இப்போ புழல் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து இப்போ வந்து முறையாக வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுக்கு உண்டான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இது வந்து விட முடியாது. அதனால தான் போராட்டத்தை பொறுத்தவரையில் தொடரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொதுச்செயலோட அறிவிப்பின்படி 1ஆம் தேதி நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அம்மா எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தாங்க சொல்லுங்கள். ஒரு நம்ம முன்னாடி பேச்சாளர் அவ்வளோ அருமையாக பேசினார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கம், அதே போல் வந்து பெண்களுக்கு ஸ்கூட்டி, லேப்டாப்பு இதெல்லாம் இன்றைக்கி கொடுக்குறாங்களா? இன்றைக்கி ஒரு வீட்டில் தாலிக்கு தங்கம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து +2 படித்த சகோதரியாக இருந்தால் 25,000 ரூபா பாஸ் பண்ணியிருந்தா, 1 சவரன் நகை. அதே டிகிரி படித்த சகோதரியாக இருந்தால் பாஸ் பண்ணியிருந்தா, டிகிரி முடிச்சுட்டு இருந்தால் 50,000 ரூபா 1 சவரன் நகை. அப்போ எவ்வளோ வருதுமா? அப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு குடும்பத்துக்கு ஒரு தயாளம் குணம் கொண்ட ஒரு தலைவி, தயாளம் குணம் கொண்ட அரசுன்னு சொன்னால் நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. ஆனால் இப்போ வெள்ளம் வந்தது, பொங்கல் வந்தது, 1000 ரூபா உரிமைத்தொகை. 1000 ரூபா உரிமைத்தொகை நம்ம எதிர்கட்சிகள் குறிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அதே போல் எல்லாமே அழுத்தம் கொடுத்து எல்லாம் கேட்டு பிறகு அதுக்கப்புறம் 2 கோடி பேர் 2 கோடி 12 லட்சம் பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேர்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. 1 கோடி 1.25 கோடியோ. அதுலேயும் ஒரு அப்ளிகேஷன் வாங்கினாங்க. இந்த அப்ளிகேஷன் வாங்கி இப்போ வந்து வீடு வீடாக போய் விசாரிக்கிறாங்க. எங்கேயாவது விசாரிச்சாங்களா? இன்னும் நிறைய பேருக்கு 1000 ரூபா மாதம் அது கொடுக்கல. இன்றைக்கி அவங்க கட்சிக்காரங்க பார்த்தா கிட்டத்தட்ட வந்து வசதி உள்ளவங்க கூட வாங்கிட்டு இருக்காங்க.
இதே வந்து நம்ம கட்சிக்காரங்க உண்மையிலேயே ஏழ்மையிலேருந்து பொதுமக்கள் ஏழ்மையிலேருந்து பல பேருக்கு கிடைக்கல. இன்றைக்கி என்ன இன்னொரு ஏமாத்து வேலை என்ன டிஎம்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுனால இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்களாம். ஒரு வட்டச்செயலாளர் வட்டத்தில் என்ன பண்ணோம், அந்தந்த வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டுக்கு வந்து யார் யாருக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரல, ஓல்டேஜ் அதாவது முதியோர் உதவித்தொகை எது வரல, 1000 ரூபா நீங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் வருதா, அப்புறம் வெள்ளத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்துச்சா, இதை வாங்கி அப்படியே வந்து குப்பையில் போடுறது தான். இதை வாங்கி குப்பையில் போட போகிறாங்க. அப்போ மக்களை வந்து ஏமாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கியிருக்கோம், தேர்தல் வந்து வரதுக்கு முன்னாடி கொடுப்போம், அப்படி தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் கொடுக்கறதுக்கு இருந்தோமா, தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிடுறதுனால கொடுக்கலன்னுவாங்க. இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. தயவுசெய்து நம்பாதீங்க. அதனால் வந்து 5.5 லட்சம் பேர் வந்து வெள்ளத்தினால் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியதானே? இந்த வெள்ளம் வந்து வசதி படைத்தவன், ஏழை, நடுத்தர மக்கள் இந்த வீடை பார்த்தா போகுது. அது எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் எல்லா வீட்டுக்கு தானே போகுது வெள்ளம். அது அப்படி போகும்போது அம்மா என்ன செஞ்சாங்க, எல்லோருக்குமே வந்து நிவாரணத் தொகை வழங்கிய ஒரே தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 5000 ரூபா கொடுத்தோமா இல்லையா? 5000 ரூபா அந்த காலத்திலே கொடுத்தோம். 2015ஆம் ஆண்டு 5000 ரூபா. அப்போ விலைவாசினா இப்போ விலைவாசினா அதான் பொதுச்செயலாளர் வந்து 12000 ரூபா கொடுனாரு. 12000 ரூபா கொடுத்துருவாங்க. ஒரு வீட்டில் எவ்வளோ லாஸ், கிட்டத்தட்ட டிவி போச்சு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, துணிமணி, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி அவங்க திருப்பி அந்த ஒயரிங் ரீஒயரிங் பண்ணால் ஒரு வீட்டுக்கு பார்த்தா 30,000 ரூபா 40,000 ரூபா நஷ்டம், 2 வீலர்லேருந்து 4 வீலர்லேருந்து. ஆனால் நீ கொடுக்குற 6000 ரூபா எந்த மூலைக்கு ஒத்து வரும்? அதுலேயும் பார்த்து பார்த்து கொடுக்குறீங்க. அது பார்த்து பார்த்து கொடுத்து 5 லட்சம் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் பேர் கொடுத்து அவன் வேலை வெட்டிக்கு போகாமல் மனுவை கொடுத்துட்டு என்னைக்கு ஆஃபீஸர் வருவாங்க, விசாரணை பண்ணுவோம், வீட்டு தான் வானத்தை தான் பார்த்துக்கின்னு வாசலில் பார்த்துன்னு இருக்கிறோம். ஒரு ஆஃபீஸரும் வரல, யாருமே வரல சுத்தமாக. 5 லட்சம் மனு அப்படியே குப்பையில் போயிடுச்சு. அதே போல் தான் இப்போது எலெக்ஷனுக்கு வருவாங்க. பென்ஷன் வந்து வாங்கினவங்களை எத்தனை பேர் நிறுத்திட்டாங்க தெரியுமா? அதை முதல்ல கொடுக்க வேண்டியதானே? அது கொடுக்க வக்கீல்ல. நான் என்ன சொல்கிறேன், பென்ஷன் வாங்கினவங்களே நிறுத்திட்டீங்களே நீங்கள், அதை கொடுத்துருக்க வேண்டியதானே? அதை சரி, பொங்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட எடப்பாடியுடைய ஆட்சியில் அவருடைய உத்தரவின்படி கிட்டத்தட்ட எவ்வளோ மொத்தம் 2800 ரூபா கொடுத்தோம். 2800 ரூபா கொடுத்தோம். இன்றைக்கி வந்து முதல்ல என்ன சர்க்கரையும் அரிசியும் மட்டும். அப்புறம் நாங்கள்லாம் கற்றுன பிறகு அப்புறம் என்னாச்சு, வெல்லம் கிடையாது இதில், அப்புறம் ஏலக்காய் கிடையாது, அப்புறம் வந்து முந்திரி கிடையாது. அதெல்லாம் வந்து முந்திரி இல்லாமல் பொங்கல் செய்ய முடியுமா? ஏலக்காய் இல்லாமல் பொங்கல் செய்ய முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான அரசு பேர். ஏலக்காய் கொடுக்காம, முந்திரி கொடுக்காம, இப்படி வந்து சிறுபருப்பம் சிறுபருப்பும் போடணும், சிறுபருப்பும் கொடுக்கல. அந்த மூங்டால்னு சொல்லுவாங்க, அதுவும் கொடுக்காம பொங்கல் கொண்டாடு. முட்டாள்தனமான அரசு. அப்புறம் வந்து அவர் 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபா வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வாங்கினவங்க கூட 1000 ரூபா வாங்குறதுக்கு அந்த நேரத்தில் வந்து வழி இல்லை. அதுக்கப்புறம் 1000 ரூபா மற்றவங்களுக்கும் நிறைய பேர் கிடைக்கல. உடனே அதுக்கு நாங்கள் கற்றுன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 1000 ரூபான்ட்டுங்க. எப்படி பாருங்கள், அதாவது அப்படி யூட்டர்ன் அடிக்கிறதுல அரசு கில்லாடி. அது கல்வித்துறையிலும் சரி, எல்லாத்துலேயும் சரி யூட்டர்ன் அடித்து ஒரு தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கி துக்ளக் அரசாங்கம் இன்றைக்கி ஆண்டுட்டு தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு வேதனை இன்றைக்கி. அதனால் மக்களை பொறுத்த இன்றைக்கி உணர்ந்திருக்காங்க. இன்றைக்கி மின்சார கட்டணம் சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு வெள்ளம் வந்தது. ஒரு முன்னேற்பாடு வந்து இன்றைக்கி மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு புயல் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒரு மழை இவ்வளோ வரேன்னு சொன்னாக்கா அதுக்கு உஷாராகி மக்களை தயார்படுத்தணும்னா வீட்டில் அட்லீஸ்ட்டு கேண்டில் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து டார்ச் லைட் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் வாங்கி வச்சுப்பாங்க, பிஸ்கட் வாங்கி வச்சுப்பாங்க, பிக்கிள்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. அத்தியாவசியமாக என்னென்ன தேவையோ ஒரு 3 நாளைக்கு அதெல்லாம் வச்சுட்டு சமையல். ஒன்றுமே சொல்லாத திடீர்னு எல்லாத்துலேயும் வாட்டர் லாகிங், தண்ணி அப்படியே தேங்கிடுச்சுன்னா எப்படி வந்து அவங்க வந்து சகஜ வாழ்க்கையை வந்து வாழ்க்க முடியும்? ஆமாம், அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை வந்து தயார்படுத்தாமல் இன்றைக்கி தென் மாவட்டங்களும் சரி, சென்னை மாவட்டங்களும் சரி, அது போன்ற நிலைமை தான் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து மக்கள் பொறுத்தவரை ஒரு கஷ்டமாக இன்றைக்கி வந்து இருக்கிற நிலையில் எல்லாம் இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தேர்தல் வரணும். அவங்க வேண்டுறது என்ன தெரியுமா? சாமி, இந்த பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வரக்கூடாதா? ஒட்டு மொத்தமாக இவனுக்கு வந்து
வனவாசம் அமைச்சிடலாமே, அதுதானே வேண்டுறாங்க. அதனால் வந்து பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து மக்களுடைய கோபத்தை பொறுத்தவரையில் திமுகவுக்கு எதிர்ப்பு அலை உருவாகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவலை உருவாகி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொகுதியிலும் நாம் வந்து ஒரு வெற்றி பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கி அம்மாவோடைய ஸ்கீம்ஸை நிறுத்திட்டாங்க, புது திட்டம் கிடையாது. இன்றைக்கி குடிசை மாற்று வாரிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஒரு 2 வருஷத்தில் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள வெளியேற்றிட்டு கிட்டத்தட்ட பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலையை ஆரம்பிக்கிறேன். அவங்க போய் இந்த காலத்தில் வாடகை யார் 1000 ரூபாய்க்கு தரவங்க இருக்காங்களா, இல்லை 2000 ரூபாய்க்கு தரவங்களா? ஒரு வீட்டு வாடகை போனாங்க கிட்டத்தட்ட வந்து 7000 ரூபா, 8000 ரூபா, 9000 ரூபா, 10000 ரூபா. இந்த தேவி சொல்லுது 9000, 10000, 15000 இப்படி இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டத்தை இந்த சாடிஸ்ட் அரசாங்கம் தெரியுதா இன்றைக்கி? இது தெரியல இன்றைக்கி. அப்படி வந்து இன்றைக்கி அவங்க அப்பா காலத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து மக்களை வஞ்சித்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வாரிசு அரசியலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடர்றது ஒழிய மக்களுக்கு வந்து எந்தவித நன்மை இல்லை. இன்றைக்கி வந்து இப்போ ராஜா கூட யார் தெரியும் உங்களுக்கு? ராசா தெரியும். 2G ஸ்பெக்ட்ரம் 1,86,000 கோடி பேர் கரெக்டாக சொல்கிறாங்க பார், மறக்கலை பார். உன்னது 1,86,000 கோடி ரூபாய் ஊழல் செய்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய தமிழுடைய மானத்தை வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு சாபக்கேடாக வந்து ராஜாவுடைய அந்த செயல்பாடு இருந்தது. அவர் சொல்கிறார் தலைவரை, யார்? நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை. நான் சொல்லக்கூடாது, ஏன்னா இவனுக்கு தான் லூஸு. இந்த லூஸுங்க நம்ம தலைவரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுது. இது எங்கே திகார் ஜெயிலில் போய் மரம் கலண்டு போச்சு. அந்த மரம் கலண்டு போனதில் இப்போ வந்து வாய்க்கு வந்தபடி பேசுது. இப்போ மறுபடியும் அந்த வழக்கு வந்து திருப்பியும் வந்து இந்த மரம் கலண்டு போனது திகார் ஜெயில் போகிறதுக்கு இருக்குது. வரலாறு தெரியாத உன்னுடைய வரலாறு என்ன, புரட்சி தலைவருடைய வரலாறு என்ன, அவரை பேசுறதுக்கு உனக்கு வந்து தகுதி இருக்கா? அவரை போய் வந்து அந்த வார்த்தையை போட்டு பேசினா தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏற்றுப்பாங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தான் ஏற்றுப்பானா? வந்து நினச்சி பார்க்கணும். உங்கள் தலைவர் அவருடைய குடும்பம் வந்து அன்னைக்கு கடனில், யார்? திரு மு கருணாநிதியோட குடும்பம் அன்னைக்கு வந்து கடனில் வந்து அன்னைக்கு அவஸ்தைப்பட்டப்போ அந்த எங்கள் தங்கம் படத்தின் மூலமாக அந்த கடனை அடைத்து உங்கள் வீட்டையே மீட்டு கொடுத்தவர் தலைவர். இதை நினச்சிப்பார் ராஜா, இதை நினச்சி பார்க்காம பேசாதே நீ, புரியுதா? ஒன்று. ரெண்டாவது, உங்கள் தலைவர் எங்கள் தலைவர் உங்கள் தலைவரை வந்து முதலமைச்சராக கொண்டு வரலன்னா நீயும் பிற்காலத்தில் வந்து மத்தியில் அமைச்சராக இருக்க முடியாது. திமுகவை வளர்த்ததே யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் அண்ணா வந்து அன்னைக்கு 1967 ஒரு மிகப்பெரிய 180 சீட்டு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெற்றி பெறும்போது எல்லாம் போய் பெரிய அண்ணாவை பார்த்தாங்களாம் கட்சிக்காரங்க. உடனே சொன்னாராம், இந்த வெற்றிக்கு சொந்தக்கார் யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவரு போய் முதல்ல மாலை போடுங்கன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து புரட்சி தலைவருடைய அந்த பெருமை, புரட்சி தலைவருடைய செல்வாக்கு எல்லாத்தையும் உணர்ந்தவர் அண்ணா. அதனால தான் என்ன பண்ணார், அண்ணாவை மறைவுக்கு பிறகு எப்படியாவது என்னை முதலமைச்சர் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்போலோ கெஞ்சி கூத்தாடி முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு அதன் பிறகு வந்து அதுக்கு முன்னாடி அமைச்சர் யார்? திமுகவில் வந்து நம்முடைய தலைவர் இருக்கும்போது அமைச்சராக இருந்து முதலமைச்சரானார். ஆனால் 1972 இந்த தீயசக்தி திரு மு கருணாநிதி குடும்பம் ஆதிக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் வீறு கொண்டு கட்சி ஆரம்பித்தார். மாபெரும் இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த மாபெரும் இயக்கத்தை ஆரம்பித்தப்போ அதிலிருந்து கருணாநிதி அதை ஒரு அமைச்சராக முடிஞ்சுதா? ஒரு அமைச்சராக முடியலையா? கருணாநிதி முதலமைச்சராக முடிஞ்சுதா? ஆக முடியலையா? 11 வருஷம் வனவாசத்துக்கு கருணாநிதி வனவாசத்துக்கு அனுப்பியவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை தெரிஞ்சுக்க ராஜா, நீ முதல்ல உங்களையே வனவாசத்துக்கு அனுப்பிச்சார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவர். சரி, அதன் பிறகு புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு தான் ஜெயஜான் பிரிஞ்ச பிறகு அந்த கேப்பில் நீங்கள் வரீங்க. நீங்கள் 91 அம்மா மீண்டும் என்ன பண்ணுறாங்க, ரெட்டையிலையை ஒன்றாக்கி அது பிரிந்த ஜெயஜா ஒன்றாக்கி ரெட்டை சின்னத்தை மீண்டும் என்ன பண்ணுறாங்க, 91 ஒரு மாபெரும் வரலாறு படைக்கின்ற வகையில் ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. வரலாறுன்னு எடுத்தால் கிட்டத்தட்ட
31 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் இயக்கம் என்று சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதுதான் திரைப்படத்துறையிலும் சரி, அரசியலும் சரி. அரசியலில் முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள், இந்த ஒன்லைட் சர்வீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. குடிசைங்களுக்கு ஒருவளுக்கு மின்சாரம். அந்த ஒருவளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மின்சாரம் கிடையாது. பல கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்காது குடிசைங்களுக்கு. அதை பார்த்த புரட்சி தலைவர் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ லைட், ஒன்லைட் மின்சாரம் வாங்கிக்கினாரு. சரி, அப்புறம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். சரி, அப்புறம் தான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டோம், அது மாதிரி எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்து நோய் என்ற அந்த மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள். ஐநாவே இன்றைக்கி பாராட்டுது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான திட்டங்களை தந்து மகத்தான அளவுக்கு வந்து ஒரு சரித்திர சாதனை படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த தின விழா இன்றைக்கு நம்முடைய திருவிக நகர் தொகுதியின் சார்பில் இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர், குறிப்பாக நம்முடைய சதீஷ்குமார் அவர்கள் வந்து அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உளப்பூர்வமாகவே நான் வந்து சதீஷ்குமாரை நான் வந்து அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளர் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த மாதிரி நடத்துனங்கன்னு சொன்னேன். எந்த வித ஒரு சுணக்கம் காட்டாமல், அவ்வளோதான், நான் எத்தனை கூட்டம் வேணாலும் கொடுங்கண்ணே, நான் வந்து பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாநாடு போல் இந்த கூட்டத்தை இன்றைக்கு வந்து சதீஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய திருவிக நகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் திரு எம்பி பரமகுரு மற்றும் திருவிக நகர் வடக்கு பகுதி கழக செயலாளர் முகுந்தன் கோபால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, பகுதி கழக செயலாளர் ஏடி அரசு பி மகேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அதே போன்று நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் இணைய சகோதரர் ஆர் மனோ அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று தலைமை கழக பேச்சாளர் எம்ஏ புரட்சித்துறை, அதே போல் நாஞ்சில் கோபிநாத் தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கும், அதே போன்று நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை செல்வா நீலகண்டன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கும், அதே போன்று வட்டக்கழக செயலாளர்கள் ஜீவா, பேசு நவமயன், அப்துல் வகாப், சந்திரசேகர், மணிவண்ணன், பெரம்பூர் ரஃபி, கே குமார், பிஎம் ரமேஷ்குமார், வெற்றிவேலன், சு அறிவழகன், பி கோபிநாத் மற்றும் இந்த அழைப்பிதழில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும், மாவட்ட நிர்வாகிகள் போஸ், உதயன், பாலாஜி, புண்ணியகோட்டி, கோபால், சேகர், தனசேகரன், தங்கபாஸ்கர், சித்திக், முருகன், விபி சித்திக், ரூப்சந்தர், அருள்ராஜ், எம்ஜிஆர் சந்தானம், கரிமுல்லா, எஸ்கே ரமேஷ், ராஜ்கமல், சந்திரமன், ஆர் நீலகண்டன், வேலாயுதர், ராஜேஷ், டி அசோக், ஜிஎல் லோகராஜ், டி பாலச்சந்திரன், ஆடுதுட்டி பாலாஜி, ஜெகநாதன், சரவணன் மற்றும் மோகன், ஜெயதாசன், இந்துமதி, மகேந்திரன், ஆண்ட்ரூஸ், அருப்குமார். அதெல்லாம் காட்டிலும் அழைப்புதலில் பெயர் இல்லைன்னா கூட சரி, எங்களுடைய கூட்டம் அது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் அது. இந்த கூட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்து எங்கள் எழுச்சியை காட்டும் என்ற வகையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 6 மணிக்கு வருகை தந்து இவ்வளோ நேரம் வந்து அமைதி காத்த கழகத்துடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள், மகளிர் சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கத்துக்கு நன்றி தெரிவித்து, எப்போது வேண்டுமானாலும் சரி பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும். எனவே பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கும் போது பழைய மாதிரி இந்த கிளுகிழுப்பு காட்டி வந்து டிஎம்கே ஏமாற்றுவாங்க இல்லையா, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. அப்பா ஒரு தடவை ஏமாந்தது போதும், இப்போ ஓட்டு கேட்க ஒரு எம்பி யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி எவ்வளோ குப்பை கடங்கு எடுத்துகிட்டு வரோம், அப்புறம் வந்து இந்த பறக்கும் சாலையை கொண்டு வந்துடுவாராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மாசு கட்டுப்பாடு இல்லாத பண்ணிட்டு வரோம், அப்புறம் வீடுகள்லாம் கட்டி கொடுப்பாரான். எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்காரு? இப்போ நம்ம ஆட்சியில் கட்டின வீடே இவனுக்கு திறக்கலை இன்னும். இன்னும் கரிமேடு காலனி, ஜெயிக்குமார் கரிமேடு காலனியில் எவ்வளோ காலம், எம்எஸ் நகர் ராயபுரத்தில், அதே போல் கொரோனா காலத்துலேயும் வரல. அப்போ இந்த லோக்கல் எம்எல்ஏ அவரும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே நுழைய முடியாது. எம்பி எலெக்ஷனு உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு ஜெயித்த கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர், எம்பி, இந்த 3 பேருமே, அமைச்சரும் கூட வந்தாலும் வச்சுங்க, அவரும் சேர்த்து வெளியேற்றிடுவாங்க. இன்னைக்கு யாரும் தெரியும் உங்களுக்கு? சேகர் பாபு தான். அதனால் அவர் சும்மா வாயிலே வந்து வடை சுடுறவர், அதனால் அது அவரையும் சேர்த்து தான் வெளியே அனுப்புவாங்க. அந்தளவுக்கு மக்கள் வந்து கோபத்தில் இருக்காங்க. அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் வருது, உங்களுக்கு சரியான நேரம். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். யார் இறுதி எஜமானர்கள்? மக்கள் தான்
இறுதி எஜமானர்கள். அதனால் உங்களுடைய வாக்குகள் இரட்டை சின்னத்துக்கு அளித்து அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை, இனிமேலும் சரி பொய்யை சொல்லி தெரியாதீங்கடா சரிதானே அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பணும். அதனால் வட சென்னை எப்போதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. அந்த கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தற்போது அது வந்து பார்த்தீங்கன்னா பொய் வாக்குன்னு சொல்லி நிறைவேற்றிட்டு எம்பி ஆனாங்க. ஆனால் இனிமே அந்த பாட்சாலாம் பழிக்காதுக்கன்னா, அதனால் கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இதே போன்ற நிலை தான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பாடம் திமுகவுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வகையிலே நீங்கள் அனைவரும் வந்து இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தை தெரிவித்து, 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் இருக்குது தங்கசாலையில், அதுக்கு அவசியம் வரணும். அதே போல் 3ஆம் தேதி நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கி மறைந்த வேறு அண்ணா அவருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாள் வந்து நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் வந்து காலைல வந்து 9:30 மணிக்கு வருவார். ஸோ நம்முடைய அண்ணா நினைவிடத்துக்கு அங்கேயே நீங்கள் எல்லாருமே வந்து வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். வட்டச்செயலாளர் அதுக்குண்டான ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சி ஒத்துழைப்பு சொன்னவங்களே நம்ம நிச்சயமாக சொல்லி ஆக்கணும். ஒருத்தர் சேர்ந்து நம்ம தேர் வலிக்க முடியாது, ஊர் கூடி ஒன்று சேர்ந்தால் தான் தேர் வலிக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு இந்த ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தை இன்றைக்கி அமைச்சிருக்கீங்க.